வணக்கம் தமிழர்களே. ஆதவ் அர்ஜுனா என்ற தாவேகா வேட்பாளர் ஒருவர் வில்லிவாக்கத்தில் நிற்கிறார். இவர் எப்பொழுதும் திமுக அதை பண்ணிடுச்சு, திமுக இதை பண்ணிடுச்சு, எப்ப பார்த்தாலும் அழுகுறார். ஒரு குழந்தை, இந்த மழலையர் பள்ளியில படிக்கிற குழந்தைகள்லாம் மிஸ் அவன் என்னை பார்த்து சிரிக்கிறான், மிஸ் அவன் என்னை பார்த்து முறைக்கிறான் மிஸ் அப்படின்னு அழுவல, அந்த மாதிரியே எல்லாத்துக்கும் அழுகுறாரு. இப்ப இவருக்கான ஆளுமை என்ன இருக்கு? இப்படி எல்லாத்துக்கும் அடுத்தவங்களை குறைய சொன்னா இவருக்குன்னு திறன் எதுவும் இல்லை, இவருக்குன்னு எதுவுமே ஒரு ஆளுமை இல்லையா? தீதும் நன்றும் பிறர் தரவாரா, இதான் நம்மளுடைய மரபு. அப்ப நீ அவ்வளோ பலவீனமான ஆளு, உன்னை நம்பி நாங்க ஓட்டு போட்டு உனக்கு கொண்டு போய் ஒரு எம்எல்ஏ சீட்டை கொடுத்தா என்ன பண்ணுவ? நீனு விஜய் மாதிரி சட்டமன்றத்துக்கே போகாம ஒவ்வொன்றையும் ரத்து பண்ணிட்டு அப்புறம் அதுக்கும் திமுக தான் காரணம், நான் வீட்டில் உட்காந்துருக்கிறதுக்கும் திமுக தான் காரணம்னு சொல்லிட்டு இருப்பியா? நண்பர்களே, தமிழர்களே, தமிழ்நாட்டை காக்க வேண்டிய கடமை தமிழ்நாட்டில் வாழும் நமக்கு இருக்கிறது. எனவே சிந்தியுங்கள். வில்லிவாக்கத்திற்கான சரியான தேர்வான நாம் தமிழர் வேட்பாளர் ரோஷினி அவர்களுக்கு நாம் வாக்களிக்கலாம் என்பது என் பரிந்துரை. காரணம், நாம் திமுக அதிமுக மாறி மாறி ஆண்டு இந்த தமிழ்நாட்டை அழித்ததை பார்த்து விட்டோம். எல்லா ஆட்சி காலத்திலும், அதாவது திமுக ஆட்சி காலத்திலும் சரி, அதிமுக ஆட்சி காலத்திலும் சரி, இப்போது நடக்கும் எல்லா கேடுகளும் இருந்தது. மது, போதை, கற்பழிப்பு, கொலை, கொள்ளை. ஒவ்வொரு ஆட்சியிலும் மாறி மாறி ஒருத்தரை ஒருத்தர் குறை சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் நீங்கள் இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் திமுக வேண்டாம் என்று அதிமுகவிற்கு, அதிமுக வேண்டாம் என்று திமுகவிற்கு மாற்றி மாற்றி அதே வேண்டாம் என்ற கட்சியையே ஆட்சிக்கு கொண்டு வருவீர்கள். இந்த முறை சரியான மாற்றமான நாம் தமிழரை, காரணம் அவர்கள்தான் இந்த மண்ணுக்கேற்ற மாற்றத்தை, மண்ணுக்கேற்ற சுயமரியாதை ஆட்சியை, மண்ணுக்கேற்ற மண்ணின் வளம் பெருக்கும், மண்ணின் இயற்கை வளங்கள் காக்கும், மண்ணின் தற்சார்பு தன்மையை வளர்க்கும், பொருளாதாரத்தை முன்வைத்து, சுய வேலை வாய்ப்பை முன்வைத்து, கிராமப்புற முன்னேற்றங்களை முன்வைத்து, கோட்பாடுகள் மிக சிறப்பாக வகுத்து ஆட்சிக்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் நாம் தான் இன்னும் அவரை ஆட்சி பீடத்தில் அமர்த்தி விடாமல் நம் மண்ணில் நாமே மண்ணெல்லி போட்டு கொண்டிருக்கிறோம். எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறது. ஆனால் வாக்களித்து அவர்கள் கையில் நாட்டை கொடுக்க நாம் தயங்கி கொண்டிருக்கிறோம். இனியாவது அந்த தயக்கத்தை நீக்கி இந்த முறை நாம் தமிழருக்கு வாக்களிப்போம். மாற்றம் என்று ஏமாற்றும் தாவேகாவை நம்பி விடாதீர்கள். நன்றி தமிழர்களே.